இப்போ இந்த நாடுகளை எல்லாம் இவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து விட்டபடியினாலே என்ன செய்தார்கள்? ரோடு போட்டார்கள். 6 லேன் 8 லேன் எல்லாம் கிடையாது, சிங்கிள் லேன் தான் இருந்திருக்கும். ஏனென்றால் அன்றைக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ் கிடையாது, ஆட்டோமொபைல்ஸ் கிடையாது. கால்நடை, குதிரை, மாட்டு வண்டி போன்றுதான். ஆனால் இன்றைக்கும் அந்த ரோடுகள் நல்ல நிலையில் இருக்கின்றன, பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், கேட்டிருக்கிறீர்களா? ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம். எல்லா ரோடுகளும் எதற்கு நேராகத்தான் நடத்துகின்றன? ரோம். காரணம் என்ன? ரோம் தான் தலைநகர், ரோம்ல இருந்துதான் ரோடுகளே. அதனால தான் நீ எந்த ரோட பிடிச்சாலும் போய் சேர்ந்துடலாம்ப்பா, அதுதான் அதோடைய அர்த்தம். ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம். அதுவும் காலம் நிறைவேறினது. சுவிசேஷம் வேகமாக செல்வதற்கு அது ஒரு பெரிய கருவியாக இருந்தது. பவுல் கால்நடையாக சென்றார், கப்பலிலே சென்றார், எல்லாவற்றையும் பயன்படுத்தினார். பலஸ்தீனாவிலே ஆரம்பித்து சிரியாவிலே இருக்கிற அந்தியோகியாவுக்கு போய், பிறகு சீப்ரு தீவுக்கு போய், பிறகு துருக்கிக்கு போய், ரோம் வரைக்கும் போய்விட்டார். ஆகவே அந்த அளவு அன்றைக்கு பிரயாணத்திற்கு வாய்ப்புகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்தன. ஆகவேதான் காலம் நிறைவேறின போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஏற்படுத்தின காலம் நிறைவேறினது. அன்றைக்கும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இருந்தது. என்ன மொழி எல்லாம்? கிரேக்க மொழி, எபிரேய மொழி, லத்தீன். அந்த 3 மொழிகளிலே தான் இயேசுவின் சிலுவை மேல எழுதி வைத்தார்கள். ஏனென்றால் இந்த 3 மொழிகளை சேர்ந்த மக்களும் இருக்கிறார்கள். இந்த 3 பேரும் இதிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சுவிசேஷம் பரவுவதிலே. இப்போ கிரேக்கர்கள், அவர்களை பற்றி சொல்ல வேண்டும். கிரேக்கர்களிலே பெரிய ராஜா யாரு? அலெக்சாண்டர். அவங்க அப்பா பேரு பிலிப்பு. அவர் ஆட்சி செய்த இடங்கள்ல அவங்க அப்பா பெயர்லவே நகரங்களுக்கு பெயர் கொடுத்துடுறாரு. செசரியா பிலிப்பி என்று பலஸ்தீனத்திலே இயேசு ஊழியம் செய்த இடங்களில் ஒன்று. வாசித்திருக்கிறீங்களா சுவிசேஷங்கள்ல? அது இந்த பிலிப்புடைய பெயரை வைத்து வந்தது. இது போல பல இடங்களுக்கு அந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டன. அவர் மாசிடோனியாவை சேர்ந்தவர்கள், ஆனால் கிரேக்கத்தின் ராஜாவாக மாறினார்கள். கிரேக்கர்கள் இங்க இந்தியா வரைக்கும் வந்துட்டான் இல்லையா? இந்தியா வரைக்கும் வந்தது மட்டுமல்ல, இஸ்ரேல் தேசம், எகிப்து எல்லாவற்றையும் முழுவதும் பிடித்து விட்டார்கள். ஆனால் இந்த அலெக்சாண்டர் ஒரு பெரிய ஆள்தான், போரிலே வல்லவன், ஆனால் நிர்வாகத்தில் திறமை குறைவு. அதனால என்ன ஆகிவிட்டது என்றால், பிடித்ததை தக்க வைக்க முடியவில்லை. பிறகு அவனுடைய இராணுவ அதிகாரிகளே அவர்களுக்குள்ளே பங்கு போட்டு கொண்டார்கள் ராஜ்யங்களை. அப்படி பங்கு போட்டதிலே இந்த பலஸ்தீனா, இஸ்ரவேல் தேசம் என்று இன்றைக்கு அழைக்கிறோமே, இதெல்லாம் அவர்களில் ஒருவனுடைய ஆட்சிக்கு கீழே வந்துவிட்டது. இப்போ யூதர்கள், இஸ்ரவேலர் பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்க ஸ்பெஷல் ஜாதி, அப்படித்தானா? ஓகே, பைபிள் என்ன சொல்றது? இல்ல, அது பிறகு. நீங்கள் ஒன்றும் பெரியவர்கள் கிடையாது, ஆனாலும் நான் உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறேன். கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் என்ன சொல்கிறார்? உங்களில் பலர் ஞானிகள் அல்ல, நீங்கெல்லாம் ரொம்ப ஆர்டினரி பீப்புள், அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். ஆண்டவர் பத்திரம் போட்டு கொடுத்தார். கொடுத்த போதே சொன்னார், நீங்கள் என் ஆணைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் இவற்றை நான் எடுத்துக்கொள்ளுவேன், இதை உங்களுக்கு லீஸ் ஆகத்தான் கொடுக்கிறேன், நிரந்தரமான பத்திரம் அல்ல என்று அப்போதே எழுதி வைத்து விட்டார். ஆண்டவரை விட யாரும் ஞானியாக இருக்க முடியாது இல்லையா? அவருக்கு தெரியும் நம்ம பையன் என்னெல்லாம் செய்ய அவனுக்கு முடியும் என்று. பிறகு பாருங்கள் என்ன ஆயிற்று. அந்த காலம் நிறைவேறின போது
யூதர்களுடைய கதையை முடிக்கிறார். முடிக்கும் போது என்ன ஆயிற்று? இந்த யூதர்கள் அங்கிருந்து துரத்தப்படுகிறார்கள். ஆண்டவருடைய கரமே அதை செய்கிறது. ஆண்டவர் புறஜாதியார் கையில கொடுத்து விட்டார். இவர்களை அங்கிருந்து துரத்தினார். இவர்களை அங்கிருந்து துரத்தினார், அங்கேயே சாக வைத்தார். ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். மத்தேயு 23வது அதிகாரத்திலே 13வது வசனம் வாசிங்க. மாயக்காரனாகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தில் பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதில்லை, பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுவதில்லை. இரண்டாவது அடுத்த வசனம் 14. மாயக்காரனாகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி உணவையின் வீடுகளில் பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். மாயக்காரனாகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தை ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியும் குறிப்பிடுகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான பொழுது அவனை உங்களிலும் ரெட்டிப்பான நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். 16 4வது ஐயோ! குருடரான வழிகாட்டியிலே உங்களுக்கு ஐயோ! எவனாயிலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணினால் அதனால் ஒன்றுமில்லை என்றும், எவனாயிலும் தேவாலயத்தின் பொன்னின் பேரில் சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்று சொல்கிறீர்கள். போதும். 23வது வசனம் 5வது ஐயோ! மாயக்காரனாகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்கலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாது இருக்க வேண்டும். சரி, அடுத்தது 6வது ஐயோ! 27வது வசனம். மாயக்காரனாகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகளின் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எழுப்புவதினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். சரி, 7வது ஐயோ! 29வது வசனம். மாயக்காரனாகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சுண்டாரித்து. சரி, இப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு 31வது வசனத்துல இருந்து பாருங்க, அதோடைய விளைவுகள் என்னன்னு சொல்றாரு. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சியாக இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களை நடப்புங்கள். சர்ப்பங்களே, விரியம்பாம்பு குட்டிகளே, நரராஜ்யத்தை எப்படி தப்பித்துக் கொள்கிறீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர்கள் சிலரை கொண்டு சிலைகளில் அறிவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரிகள் அடைப்போது போர் தங்கப்படுகிறீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்திற்கும் பலிபீடத்தின் நடுவே நீங்கள் கொலை செய்த பரக்கியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியில் சிந்தப்பட்ட நீதிமான்களின் ரத்தப்படி எல்லாம் நீங்கள் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகள் எல்லாம் இந்த சந்ததியினர் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவரே, கோழி தன் குஞ்சுகளில் தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் மனமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளின் கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கும் மனது இல்லாமல் போயிருக்கிறேன். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் தோற்கடிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். சரி, என்ன சொல்லுகிறார்? நீங்க எல்லாம் முடிஞ்சது கதை. பயங்கரமான தண்டனை. எப்போ வரைக்கும்? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லுகிற காலம் வரைக்கும். அதாவது என்ன சொல்லுகிறார்? ஒரு நாளிலே நீங்கள் உணர்வடைந்து நான் தான் மேசியா என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கும் மீட்பு உண்டு, இல்லை என்றால் உங்கள் கதை முடிந்தது என்று சொல்லுகிறார். ஸோ இதை சொல்லிவிட்டு பிறகு 24வது அதிகாரத்திலே என்னென்ன அடையாளங்கள் இந்த ரோம இராணுவம் வந்து தாக்கப் போவதற்கு என்னென்ன அடையாளங்கள் என்பதை சொல்லுகிறார். 15வது வசனம் வாசிங்கள். 24:15. மேலும் பாலாற்றுகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக. சரி, என்ன சொல்லுகிறார்? பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் சொல்லி இருக்கிறார். அந்த பாழாக்குகிற அருவருப்பு என்றால்
ரோமருடைய இராணுவம், அவர்களுடைய சின்னம், இவையெல்லாம் அவர்கள் வரப்போகிறார்கள். அந்த பாழாக்கும் அருவருப்பு அது பாழாக்க போகிறது, யூதர்களை பாழடிக்க போகிறது. அது தேவனுக்கு அருவருப்பான ஒரு கூட்டம். அவர்கள் தான் வந்து அதை செய்ய போகிறார்கள். பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நான் சொன்னேன், கேட்டல், வாசித்தல், எழுதுதல், வாசித்தல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். இயேசு அநேக இடங்களிலே சொல்லும் போது எழுதியிருக்கிறபடி என்று சொன்னார். As it is written. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க எழுதியிருக்கிறது? தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எழுதி வைக்கப்பட்ட சத்தியம். ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், விசுவாசம் கேள்வியினாலே வரும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? காதுல கேட்க வேண்டும். இயேசு சொன்னார், நான் சொல்றேன்ப்பா, காதுள்ளவன் கேட்க கடவன். கேளு, கேட்டாதான் அவனுக்கு இது புரியும் என்று. ஏனென்றால் அன்றைக்கு எழுதப்பட்டது நிரந்தரமானதாக இருந்தது. அந்த எழுதப்பட்டது எல்லார் கையிலும் கிடையாது. ஆகவே அன்றைக்கு சபைகளிலே வேதாகமம் நகல்கள் தான் வைத்திருந்தார்கள். வேத பாரகர், பரிசேயர் என்றெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? வேத பாரகர் என்றால் யார்? அவர்களுடைய வேலை என்ன? இல்லை, வேதத்தை நகல் எடுக்கிறவர்கள், ஜெராக்ஸ் கடை. அவங்க வேலை உட்கார்ந்து ஒரு பாட்டில்ல மை இருக்கும், கையில பேனா இருக்கும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பப்பைரஸ் இதுல எழுத வேண்டும். எழுதி ஒரு காப்பி எழுதுவதற்கு 1 மாதம் ஆகலாம். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு 40 பேரை நியமிச்சா 1 மாதத்துல எத்தனை காப்பி கிடைக்கும்? 40 காப்பி கிடைக்கும். 40 ஒரே மாதிரி இருக்குமா? 40லயும் 40 விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். ஒன்னுல 7வது பக்கம் வர்றது, அடுத்ததுல 9வது பக்கம் இருக்கும், இன்னொன்னுல 5வது பக்கம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சிரமங்கள் இருந்த காலம் அது. அப்போஸ்தலனாகிய பவுல் கடிதங்களை எழுதினார் என்றால் எதற்காக எழுதினார்? அதை சபைகளுக்கு வாசிக்கும்படி எழுதினார். ஏனென்றால் அது எல்லாரும் வாங்கி சொந்தமாக ஓன் காப்பி வைத்திருக்க முடியாது. நெகேமியாவின் காலத்திலே தோல் சுருள் எடுக்கப்பட்டு அதை வாசித்தான். வாசித்த போது ஜனங்கள் உணர்வடைந்து அழுதார்கள் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம். யாவரும் எழுந்து நின்று விட்டார்கள் வசனம் வாசிக்கப்படும் போது. ஆகவே இவையெல்லாம் வாசிப்பது, காது, அன்றைக்கு எல்லாமே வாய் வழியாகத்தான் சொல்லப்பட்டது. அவர்களுக்கு வாய் வழி சொல்லப்பட்டதை நினைவிலே வைத்துக் கொள்ளும் நினைவாற்றல் மிக அதிகமாக இருந்தது. அது சாக்ரட்டிஸாக இருந்தாலும் சரி, பிளேட்டோவாக இருந்தாலும் சரி, அரிஸ்டாட்டிலாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாருமே வாய் வழியாகத்தான் சொன்னார்கள். வாய் வழியாக கேட்டதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டார்கள். ஒருவன் ரோம ராஜாவாக இருக்க வேண்டும் என்றால் ஸ்டாய்க் என்பார்கள், ஸ்டாய்சிசம் என்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டுமாம் என்றால் அதிக ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமாம், அதிக புத்தி கூர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமாம், கடவுளிடமிருந்தே வருகிற ஞானம் அவர்களுக்கு இருக்க வேண்டுமாம், ஞாபகத்திறன் மிக அதிகமாக இருக்க வேண்டுமாம், எழுதும் திறன் மிக அதிகமாக இருக்க வேண்டும், உடனடியாக தீர்மானங்களை எடுக்கும் திறன் மிக அதிகமாக இருக்க வேண்டும். அந்த தகுதிகள் உள்ளவன் தான் ராஜா. ஸோ அந்த எழுதுதல், வாசித்தல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருந்த காலம் அது. இந்த பிளாட்டோ போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கென்று நிறைய பேரை எழுதுவதற்கு வைத்திருப்பார்களாம். ஆதி திருச்சபையின் பிதாக்கள் அவர்களும் அப்படித்தான். அவர்கள் எழுதின புஸ்தகங்களை நகல் எடுப்பதற்கு பெண்களை வைத்திருந்தார்கள். 40 பேர் 100 பேர் இருப்பார்கள். அவர்களுடைய ஒரே வேலை அந்த ஒரிஜினலும் அவர் எழுத மாட்டார். அவர் நடந்து கொண்டே டிக்டேட் பண்ணுவார். அவர் சிந்தையில தோன்றுகிறதை சொல்லிக்கொண்டே போவார், அதை எழுதி கொண்டே வருவார்கள். எல்லாவற்றுக்கும் சிஸ்டம்ஸ் இருந்தன. எழுதினார்கள், கேட்டார்கள்,
நினைவில் வைத்தார்கள். சபை கூடி வருதலை கேட்பதற்காகத்தான். நம்முடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அதுதான் கிரேக்கர்களை பற்றின காரியம். இப்போ ரோமர்களை பற்றியும் நாம் சொல்ல வேண்டும். கிரேக்கர்கள் அறிவாளிகள், தத்துவ ஞானிகள். கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் என்று பவுல் எழுதுகிறார் இல்லையா? ஆக அவர்கள் அப்படிப்பட்டவர்கள். ரோமர்கள் என்னவென்றால் ஆட்சி திறமை, எதையும் மிரட்டி சாதித்து விடலாம் என்கிற அந்த திறமை அவர்களிடத்தில் இருந்தது. இந்த யூதர்கள் தேவனை நம்பினவர்கள், அவர்களிடத்திலே வேதாகமம் இருந்தது. இப்போ இந்த யூதர்கள் இந்த வேதாகமத்திலே வாக்கு பண்ணப்பட்டிருந்த ஒன்றை தவறாக எண்ணிக்கொண்டார்கள். மேசியா என்பவர் இந்த உலகத்திலே இந்த கிரேக்கனுடைய ஆட்சி, இந்த ரோமனுடைய ஆட்சி இதெல்லாம் உடைத்தறிந்து விட்டு நம்மளே ஒருவரே இப்போது ராஜாவாக போகிறோம், அவர்தான் மேசியா என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் இயேசு பிறந்த உடனே நம்பினார்கள், இவர்தான் மேசியா போல இருக்கிறது, வெரி குட் என்று. ஆனால் அவர் அந்த குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு குதிரை மேலே ஏறி போயிருந்தார் என்றால் அவர் ஆக்கிரமிப்பு செய்வதற்காக போகிறவராக இருப்பார். கழுதை மேல் ஏறி விட்டார் என்றாலே சமாதானத்திற்காக போவதுதான் அடையாளம். போச்சுடா, நம்ம கனவெல்லாம் தவிர்த்துட்டான் அந்த ஆளு என்று சொல்லி அவ்வளவு நேரம் ஓசன்னா ஓசன்னா என்று சொன்னவர்கள் எல்லாம் அவருக்கு எதிராக மாறிவிட்டார்கள். பிறகு என்ன நினைத்தார்கள், இவர் கழுதையில ஏறி நேரா அந்த ஏரோதுடைய அரண்மனைக்குத்தான் போவார் என்று. அவர் அங்கே போகவில்லை, அதற்கு பதிலாக தேவாலயத்திற்கு நேரா போனார். அவங்க நினைத்தது அவர் அரசியல் தலைவர் என்று. அவர் சொல்லுகிறார், நான் தேவனுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் என்று. சோ இந்த வித்தியாசத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அவர்கள் பொலிட்டிக்கல் ஒரு இரட்சகராகத்தான் இந்த மேசியாவை தேடினார்கள். அதன் விளைவாகத்தான் அந்த எஸ்சியன் பிரிவினர் வந்தார்கள். அவர்களை அலெக்சாண்டருடைய குழுக்களும் ரோமர்களும் சேர்ந்து அழித்து விட்டார்கள். அதற்கு பிறகு பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு எஸ்சியன்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், நான்காவது ஒரு குழு இருந்தார்கள். அவர்களுக்கு பேர் ஜெலட்ஸ். ஜெலட்ஸ் என்றால் அது சீல் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. சீல் என்றால் என்ன? ஆங்கிலத்திலே சீல் ஆர்வம், வாஞ்சை. உம்முடைய வீட்டின் மீது எனக்கு இருக்குது, தி சீல் ஆஃப் தை ஹவுஸ், உம்முடைய வீட்டின் மேல் எனக்கு இருக்கிற வாஞ்சை. அது போல இவர்களுடைய வாஞ்சை என்ன? எங்கள ஒருத்தன் ராஜாவாயிர வேண்டும், அதற்காக கொலை செய்யவும் தயார், சாகவும் தயார், எதுக்கும் தயார், வேறு எதுவுமே வேண்டாம், இதுதான் வேண்டும் என்று. அவர்களை ரோமர்கள் ஒரு பெயர் வைத்திருந்தார்கள், ஃபோர்த் பிலாசபி என்று, நான்காம் தத்துவம். காரணம் என்ன? அந்த முதலாவது இருந்த எஸ்சியன்ஸ் காணாமல் போய்விட்டார்கள். பிறகு சதுசேயர்கள் வந்தார்கள். அவர்கள் தான் டெம்பிள்கெல்லாம் இன்சார்ஜ், ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸ். அவர்களும் காணாமல் போய்விட்டார்கள் டெம்பிள் அழிந்த உடனே. அதற்கு பிறகு பரிசேயர்கள் இருந்தார்கள். அதற்கும் பிறகுதான் இந்த ஜலட்ஸ் என்கிறவர்கள், நான்காம் தத்துவக்காரர்கள் வந்தார்கள். அவர்களும் அழிந்து விட்டார்கள். இப்ப மீதி இருந்தது யாரு? ஒரே ஒரு குரூப், பரிசேயர்கள். ஆகவே இந்த ரோமர் வந்து எருசலேமை அழித்து தேவாலயத்தை எல்லாம், இரண்டாம் தேவாலயத்தை அழித்து விட்ட பிறகு இப்போ இந்த பரிசேயர்களுக்கு தேவாலயத்திலே வேலை இல்லை. அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். துரத்தி அடிக்கப்பட்ட போது இவர்கள் போன இடங்களிலே ஜெப ஆலயங்களை ஆரம்பித்தார்கள், சினகாக்ஸ் ஆரம்பித்தார்கள். அன்றைக்கு கிறிஸ்தவம் அப்போதான் லேசாக வளர ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த மத்தேயு 24 மீண்டும் வாசியுங்கள். 15 வாசித்தோம், 16 வாசிங்கள், 15 இருந்தே வாசிங்க திருப்பி. அப்படி இல்லை, மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து அப்படி வாசிக்கணும், அப்பதான் புரியும். மேலும்
பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிறுத்த காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். ஓகே, நீங்கள்னா யார சொல்றாரு இயேசு? இல்ல, விசுவாசிகளை, இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட யூதர்கள், அவர்களுக்கு சொல்லுகிறார். இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட யூதர்கள், அவர்களுக்கு மெஸ்ஸியானிக் ஜூஸ் என்று பெயர். மேசியாவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அதை காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள். அதாவது யூதேயான்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் இருக்கிறவங்க மலைகளுக்கு ஓடிப்போங்கள். 17வது வசனம். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காது இருக்கிறான். ஏன்னா அவன் வர்றான். நீங்க பார்த்தாச்சு. எப்படி பார்த்தாங்க? 40,000 ராணுவ வீரர்கள் வந்தார்கள் ரோமில் இருந்து. 40,000. இவர்களால் தாக்கு பிடிக்க முடியுமா? இந்த இஸ்ரவேல் தேசத்தின் வடபகுதி என்ன இருக்கிறது? எந்த ஊர் இருக்கிறது? எர்மோன் மலைக்கு கீழே கலிலேயா. அதற்கு பேரே புறஜாதிகளின் கலிலேயா. அதெல்லாம் வேற ஆட்கள் வாழ்கிற இடங்கள். அங்கேதான் நாசரேத் இருந்தது. அதையும் இந்த மத வைராக்கியம் உள்ள யூதர்கள் நாசரேத்தை எல்லாம் ரொம்ப மட்டமாக பார்ப்பார்கள். ஏனென்றால் அதெல்லாம் வடக்கே புறஜாதிகள் இருக்கிற இடம் என்று. ஆகவேதான் இயேசுவை பற்றி கேட்டார்கள். நாசரேத்திலிருந்து நன்மை பிறக்க கூடுமோ என்றார்கள். எப்படிடா? எருசலேம்ல இருந்து வந்தா புரிஞ்சுக்கலாம். அவர் என்ன நாசரேத்துல இருந்து வர்றாரு? அவரை பரிகசிக்கத்தான் அவருக்கு என்ன பெயர் கொடுத்தார்கள்? நசரேயன், நாசரேத்காரன். இயேசுக்கும் சரி, கிறிஸ்தவர்களுக்கும் சரி, இப்போ புரோட்டஸ்டாண்ட் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கும் சரி, இதெல்லாம் பரிகாச பெயர்கள் தான். இன்னைக்கு நம்ம அதை ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சிலுவை என்பது ஒரு பரிகாச சின்னம். ஆனால் இன்றைக்கு அதை ஒரு வெற்றி சின்னமாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் இருக்கிறவர்கள் சரி சரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போகலான்னு நினைச்சின்னா அவன் வேகமா வந்து கொன்றுவான். அவன் பக்கத்துல வந்து விட்டான் என்று எப்படி தெரியும்? நேரா வடக்கே வந்து கப்பல்ல இறங்கினார்கள். இறங்கி கலிலேயா கடல் வட்டாரத்திற்கு போகிறார்கள். இயேசு ஊழியம் செய்த பகுதி. அங்க போய் ஆரம்பிக்கிறாங்க. கீரை அறிகிற மாதிரி சக் 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 என்று கையில கிடைச்சவனெல்லாம் கழுத்தை வெட்டுறாங்க. வெட்டி 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 அந்த கலிலேயா கடலிலே போட்டார்கள். கலிலேயா கடல் பிண குவியலாக மாறிற்று. அத கெட்ட வாசனை. எட்டி பார்த்தால் ரத்தம் ஓடுகிறது ஆற்றிலே. பல் தெரிகிறது, தலைகள் தெரிகின்றன, கைகள் தெரிகின்றன, கால்கள் தெரிகின்றன, பிண குவியல்கள் மிதந்து வந்து கொண்டிருக்கின்றன. அதை பார்த்த உடனே இவர்கள் புரிந்து கொண்டார்கள், நம்ம கதை முடிஞ்சது, வந்து விட்டார்கள், இப்போ இனி நாம் தப்ப முடியாது என்று. ஆனாலும் யூதர்கள் ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். என்னவென்றால், அவர்களுக்கு அந்த எருசலேமின் மதில் இருந்தது, அரண்மனை கோட்டை போல. அங்கே தேவாலயம் இருந்தது. அப்படி யாரும் வந்தாலும் நாம் மதிலுக்குள்ளே போய் அங்கே அடைக்கலம் புகுந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் நீங்கள் என்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக ஒரு ரகசிய அறிவிப்பு கொடுக்கிறார். என்ன அறிவிப்பு கொடுக்கிறார்? நீங்கள் என்ன செய்யுங்கள்? மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள். இங்க இருக்காதீங்க, கோட்டைக்குள்ளே போய் தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் நினைக்காதீர்கள். இந்த தகவல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யூதர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? இராணுவம் வந்த போது பாதுகாப்புக்காக கோட்டைக்குள்ளே ஓடி ஒளிந்தார்கள். இவர்கள் எல்லாம் கிடைத்ததை விட்டு விட்டு ஓடினார்கள். அதிலே 18வது வசனம். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க. என்ன திரும்பினா அவன் பிடிச்சிருவான், அதுக்குள்ள வந்துருவான், ஓடுறத பாரு என்று. 19வது வசனம். அந்நாட்களே தற்போதைகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. ஏன் ஐயோ? ஏன் ஐயோ? ஓடணும்.
ஓடணும். சோ அந்த நாள் அப்படித்தான் வரப்போகிறது. ரொம்ப துன்பம் வரப்போகிறது அந்த நாளிலே. அடுத்த வசனம், நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஓய்வு நாளில் அவர்கள் இவ்வளவு தூரத்திற்கு மேல் பிரயாணம் பண்ணக்கூடாது. மாறி காலத்திலே மழையில நடக்க முடியாது. ஆகவே இப்ப அது வருவதை நிறுத்த முடியாது. ஆனால் அது வருகிறது உங்களுக்கு சாதகமான ஒரு காலத்திலே வரட்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். சரி, இங்கே இயேசு அவர்களுக்கு பிரைவேட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு அந்த யுத்தம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லுகிறார். 21வது வசனம், ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான முதிர்ந்த உபத்திரவும் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா யாரு? விசுவாசிகள். உங்களுக்காக அந்த நாட்களையும் நான் சலுகை கொடுப்பேன் என்கிறார். சோ விசுவாசிகளுக்காக அதை செய்வார். அதெல்லாம் சொல்லிவிட்டு 25வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன், அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த பெரிய அபாயம் அவர்களுக்கு வரப்போகிறது என்பதை குறித்து எச்சரித்திருக்கிறார். இதை சிலர் என்ன நினைக்கிறார்கள், இது கடைசி நியாய தீர்ப்புக்காக இயேசு வரப்போகிற அந்த காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு நாம் ஆவிக்குரிய வியாக்கியானங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி கிடையாது. இந்த 24வது அதிகாரத்தின் 35வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருப்பது அந்த 70வது ஆண்டு எருசலேமின் அழிவை பற்றி. 32ல இருந்து 35 வரை வாசிங்க. அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவு. அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. சரி, என்ன சொல்லுகிறார்? அடையாளத்தை சொல்லுகிறார். அத்திமரத்தினால் ஒரு உவமையை சொல்லுகிறேன். அது இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். வசந்த காலம் வருவதற்கு அடையாளம் என்ன? அத்திமரம் துளிர் விடுவது. அதுபோல இவர்களுக்கு அழிவு வரப்போகிறது. அதை பற்றி என் வருகை என்று சொல்லுகிறார். என் வருகை என்று என்ன சொல்லுகிறார்னா, நம்ம கோபம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? மவனே, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு என்று தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனா நம்ம போய் நிற்க மாட்டோம். மெல்லமா போலீஸ்க்கு டிப் ஆஃப் பண்ணிடுவோம். அவன் தான் போய் நிற்பான். நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரி தான் உட்காந்துருப்போம். ஸோ அவர் சொல்லும்போது இது என்னுடைய அனுமதியோடு என்னுடைய ஆணையோடு இது நடைபெறுகிறது என்பதைத்தான் குறிப்பிடுகிறார். ஸோ இங்கே ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். இது நடக்கும்போது உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இந்த அடையாளத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஓகே, வேற என்ன சொல்லுகிறார்? 34, இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று. ஒரு சந்ததி என்றால் எவ்வளவு நாட்கள்? 20 வருஷம், இல்லை என்றால் 40 வருஷம். அதுதான் ஒரு சந்ததி, ஒரு ஜெனரேஷன். அதாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் காலத்திலே இது நடக்க போகிறது, வருங்காலத்தை பற்றி சொல்லவில்லை. இன் யுவர் ஜெனரேஷன், அதுதான் சொல்றாரு இங்க. அந்த அழிவு அவர்களுடைய காலத்திலே நடக்க போகிறது. அப்படி அந்த அழிவு நடக்கும் என்பதற்கு அவர் உறுதிமொழியும் கொடுக்கிறார். 35வது வசனம். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆமா, இது நடந்தே தீரும் என்று அங்கே அவர் உறுதிமொழி கொடுக்கிறார். சரி, இது இவ்வளவுத்தையும் சொல்லிவிட்டு 36வது வசனத்துல கியர் சேஞ்ச் பண்றார்.
வேற சப்ஜெக்டுக்கு போகிறார். இதெல்லாம் ஏசு பேராகிராஃப் போட்டு நம்பர் போட்டெல்லாம் எழுதலாம். அவர் வாயிலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசிக்கொண்டே இருக்கும்போது அதை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு இவைகள் என்று சொல்லிவிட்டு இப்ப என்ன சொல்றார்? அந்த நாள், இன்னொரு நாள் இருக்கிறதே, அந்த நாள் வாசிங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அது எந்த நாள்? அவருடைய இறுதி வருகையின் நாள், நியாய தீர்ப்பின் காலம், பூமி நியாயம் தீர்க்கப்படுகிற அந்த நாளுக்கான அந்த வருகை. இந்த வருகை அடையாளம் கொடுக்கப்பட்டது. அந்த வருகைக்கு என்ன வித்தியாசம் என்றால், அதற்கு அடையாளம் கொடுக்கப்படாது. ஒருவனும் அறியான், அதன் நாளையும் நாளிகையும் ஒருவரும் அறியான். இதுதான் முக்கியமான ரகசியம். இதை நாம் புரிந்து கொண்டு வேதத்தை படிப்போம் என்றால் நமக்கு தெளிவு கிடைக்கும். அந்த நாள் எப்படி இருக்குமாம்? இனி வரப்போகிற அந்த நாள் நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி அதை பற்றி நிறைய சொல்லுகிறார். பிறகு 44 முதல் வாசிங்க. ஆயத்தமாயிருங்கள். சோ அதுக்கு உங்களுக்கு அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அடையாளம் கிடையாது. ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கள்? எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆல்வேஸ் பி ப்ரிப்பேர்ட். இன்றைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், 100 வருஷம் கழித்தும் வரலாம். we don't know. மனுஷகுமாரனுக்கு கூட அது தெரிவிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். பிதா சொல்லுவார், ரைட், காலம் இப்ப அடுத்ததுக்கு நிறைவேறிவிட்டது, போகலாம் என்று. அப்போதான் ஆரவாரத்தோடு எக்கால துணியோடு இயேசு வருவார். வரும்போது நாம் அவரோடு வரவேற்கப்படுவோம். 2 உயிர்த்தெழுதல்கள் நடைபெறும். முதலாவது உயிர்த்தெழுகிறவர்கள் கர்த்தருக்குள் மரித்தவர்கள், விசுவாசிகள். இங்கே உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். இங்கே வருவார், பூமிக்கு வருவார், வானத்திலிருந்து இறங்கி வருவார். எப்படி வானத்துல இறங்க முடியுமா? வானத்திலிருந்து எக்காலம், மியூசிக் பார்ட்டி, குதிரை இதுல எல்லாம் வந்தா பொத்துன்னு கீழே விழுந்துட மாட்டாங்களா? உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு மேகமும் பல 100 டன்கள் எடையுடையது. அதை ஆண்டவர் தண்ணீரை ஆவி வடிவத்திலே பல டன் எடை உள்ள தண்ணீரை ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக தனித்தனியாக பாறாங்கற்கள் போல ஆகாயத்திலே அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். மேக வெடிப்பு என்றால் என்ன அர்த்தம்? கிளவுட் பர்ஸ்ட். இங்கிருந்து ஒரு மேகம், அங்கிருந்து ஒரு மேகம் வந்து இடிக்கும் போது ஒரு மேகம் உடைந்து விடுகிறது. அப்போதான் நம்மால தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஃப்ளட்டிங் வருகிறது. ஆக இதையெல்லாம் அந்தரத்திலே வைத்த ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பிரதான தூதனோடும் எக்கால சத்தத்தோடும் வருவார். நமக்கு முன் மரித்தவர்கள் அவரோடு எழுந்திருந்து வருவார்கள் நம்மை வரவேற்பதற்காக. வந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நடக்கும். அங்கேதான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜனங்களை வெள்ளாடுகளாகவும் செம்மறியாடுகளாகவும் பிரிப்பார். பிரித்து செம்மறியாடுகளை தன்னுடைய வலது பக்கத்திலே வைப்பார், வெள்ளாடுகளை இடது பக்கத்திலே வைப்பார். யாருக்கு நியாய தீர்ப்பு? வெள்ளாடுகளுக்கா செம்மறியாடுகளுக்கா? வெள்ளாடுகளுக்குத்தான். செம்மறியாடுகள் அவரோடு கூட நியாயாசனத்திலே வீற்றிருப்பார்கள். ஆக அவ்விதமாக அந்த நியாய தீர்ப்பு இருக்கும். அது இறுதி வருகை. இதெல்லாம் இடையில நிறைய, நோவாவின் காலத்திலே ஒரு முறை வந்தார், சோதம் குமாரவை அழிக்க ஒரு முறை வந்தார், பல வருகைகள் வந்திருக்கிறார். இதுவும் அப்படி ஒரு வருகை. எருசலேமிலே கிபி 70வது ஆண்டு நடைபெற்றது. ரோமரை கொண்டுதான் செய்தார், ஆனால் யூதரை அழிப்பதற்காக செய்தார்.
யூதர்ல 4 பிரிவுகள் என்று சொன்னேன் இல்லையா? இயேசுவின் காலத்திலே இந்த யூதர்கள்ல எசையன்ஸ் கிடையாது, சதுசேயர்களும் குறைய ஆரம்பித்து விட்டார்கள். அப்புறம் அந்த ஜலட்ஸ் அவர்களும் ரொம்ப வாலாட்ட முடியவில்லை, பரிசேயர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். இப்போ கிறிஸ்து வந்து புதிய உடன்படிக்கை செய்த உடனே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கு மேசியாவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் என்று பெயர், மற்றவர்களுக்கு எபிரேய யூதர்கள் என்று பெயர். கிரேக்கரானவர்கள் எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால், அன்றைக்கு கிரேக்க யூதர்கள் என்று இருந்தார்கள், ஹெலனிஸ்டிக் ஜூஸ் என்று அவர்களுக்கு பெயர். அது எப்படி என்றால், இன்றைக்கு எல்லாரும் தமிழர்கள் தான், ஆனா நிறைய வீட்டுல தமிழ்ல தான் பேசுறோம், கொஞ்சம் வீட்டுல இங்கிலீஷ்ல பேசுறோம் இல்லையா? அது மாதிரி அன்றைக்கு இங்கிலீஷ் மாதிரி இருந்த அண்டர்ஸ்டான மொழி எது? கிரேக்க மொழி. ஸோ இவங்க எல்லாம் நமக்கு அறிவு வேண்டும், புத்தி வளர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் வேண்டும் என்பதற்காக கிரேக்க மொழியை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு வீட்டிலையும் அதை தான் பேசுவாங்க, கிரேக்கத்தை சரளமாக படிப்பார்கள். அப்படி ஒரு கூட்டம் யூதர்கள். எபிரேய மொழி மட்டும்தான் என்று இருந்த எபிரேய யூதர்கள். 3ஆம் கூட்டம் தான் மேசியாவாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள். இப்படி 3 குரூப் ஆகிவிட்டது யூதர்கள். இப்போ ஆண்டவர் தண்டித்து எங்கும் சிதறி போகிறார்கள், கொலை உண்ணப்பட்டார்கள். ஏற்கனவே 10 கோத்திரங்கள் அசீரியாவினால் பிடித்து கொண்டு போய் அங்கேயே ஒன்றுமில்லாமல் அதம் செய்யப்பட்டு விட்டார்கள். இப்போ இருந்த இந்த 2 கோத்திரமும் இப்படி கொலை செய்யப்பட்டு அழிக்கப்பட்டது. இந்த யூதர்கள் ஒன்றும் பெரிய கொம்பர்கள் அல்ல. உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினேன் என்கிறார். அவர்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் பிறக்கவில்லை. ஆண்டவர் அந்நிய தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்த தேராகுமின் குடும்பத்திலிருந்து ஆபிரகாமை தெரிந்தெடுத்து அவர் மூலமாக தனக்கென ஒரு ஜாதியை தெரிந்து கொண்டார். அந்த ஜாதிக்கு அவருடைய சத்தியங்களை போதித்தார். அவர்கள் அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனா என்ன பண்ணாங்க? ஆபிரகாம் காலத்திலிருந்து சுமார் 400 வருஷங்கள் ஒழுங்கா இருந்தாங்க. அப்புறம் அங்க எகிப்துக்கு போன பிறகு அவங்களுக்கு புத்தி சரியில்லை. விளைவு என்னவானார்கள்? அடிமைகளானார்கள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மோசே அவர்களை திரும்ப அழைத்து கொண்டு வரும்போது எல்லாரும் PhD, MA, BEd என்றெல்லாம் பட்டங்களோடு வரவில்லை. கையெல்லாம் காய்த்து போய் வேஷ்டியெல்லாம் பிரவுன் கலராக செங்கல் சூளையில வேலை செய்து மாட்டு வண்டிகளிலே தங்களுடைய பொருட்களை ஏற்றுக்கொண்டு அடிமைகளாகத்தான் வெளியே வந்தார்கள். ஸோ எகிப்தியர்கிட்ட அடிமைகளாக இருந்தார்கள். அதற்கு பிறகு பாரசீக மன்னர்களிடத்திலே அடிமைகளாக இருந்தார்கள், பாபிலோனிய மன்னர்களிடத்திலே அடிமைகளாக இருந்தார்கள், கிரேக்கர்களிடத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். இங்கிருந்து துரத்தப்பட்டார்கள் அல்லவா? துரத்தப்பட்ட பிறகு ஆங்காங்கே போய் அவர்கள் சிதறந்த இடங்களில எல்லாம் அவர்கள் ஜெப ஆலயங்களை ஆரம்பித்தார்கள். ரோமா நகரிலே மட்டும் அன்றைக்கு 60 லட்சம் அடிமைகள் இருந்தார்களாம் இந்த யூதர்கள். கிரேக்க ஆட்சியாளர்களுக்கும் ரோம ஆட்சியாளர்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், கிரேக்க ஆட்சியாளர்கள் அவர்களுடைய கல்வியையும் புத்தி அறிவையும் ஜனங்களுக்கு பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் ஆட்சியில பங்கு கொடுக்கவில்லை, குடியுரிமை கொடுக்கவில்லை. ரோமர்கள் எப்படி என்றால், அவர்கள் கல்வி அறிவு ஒன்றும் கொடுக்கவில்லை, அதுதான் கிரேக்கங்கிட்ட வாங்கிட்டே அதை வச்சுக்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் குடி உரிமை கொடுத்தார்கள். யார் யாருக்கு அந்தஸ்து இருந்ததோ, யார் யார் மேல்குடி மக்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டது. அப்படித்தான் பவுலுக்கு குடியுரிமை கிடைத்தது. ஆனால் அன்றைக்கு ரோமாபுரியில வாழ்ந்த பெரும்பாலான, ரோமாபுரி என்றால் ரோம் நகரில் மட்டுமல்ல, ரோம ஆட்சிக்குள்ளே இருந்த அந்த அன்றைக்கு அறியப்பட்ட உலகெங்கும் சிதறி வாழ்ந்த யூதர்களிலே
95% மேலானவர்கள் என்ன அந்தஸ்திலே தான் இருந்தார்கள்? அடிமைகள். அடிமைகள், கூலி வேலையாட்கள், அனுதின கூலிகள், அப்படி இருந்தார்கள். இப்போ இந்த யூதர்கள் ஆங்காங்கே கூடி தேவாலயங்களிலே வழிபடுகிறார்கள். அப்போ இவர்களுக்கும் ஆண்டவரை வழிபட வேண்டும் என்று அங்க போகிறார்கள். போகும்போது இங்க இருக்குந்தா, போ போ கிளம்பு, உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, கிளம்பு என்று அவர்களை துரத்துகிறார்கள். இருந்தாலும் பவுல் விடவில்லை. எங்கு போனாலும் முதலாவது எங்கே போனார்? ஜெபாலயங்களுக்கு தான் போனார். அங்கே போய் பிரசங்கம் பண்ணி அங்கிருந்து சிலரை ரட்சிப்புக்கு நடத்தினார். ஆக அவ்விதமாக நீங்கள் கொரிந்து பட்டணத்திலே இருந்த சபையாக இருந்தாலும் சரி, ரோம் நகரிலே இருந்த சபையாக இருந்தாலும் சரி, கலாத்தியாவிலே, கொலோசையிலே, எபேசுவிலே எங்கிருந்த சபையாக இருந்தாலும் எல்லாம் தரைமட்டமாக இருந்த அடிமைகள் தான் அங்கே அங்கத்தினர்களாக இருந்தார்கள். பவுல் ஒரு பிலாசபர். ஆனா அவர் ஊழியம் செய்ததெல்லாம் படிப்பறிவில்லாத, பொருள் வசதி இல்லாத, அடிமைகள் என்று அழைக்கப்படுகிற சாதாரண பாமர மக்களுக்குத்தான் ஊழியம் செய்தார்கள். ரோம் கிபி 64வது ஆண்டு நீரோ மன்னனின் ஆட்சியிலே ரோம் நகரம் ராஜாவே நெருப்பு கொளுத்தி விட்டு விட்டார். எதற்கென்றால் அவர் பார்த்தார், இங்க நிறைய ஸ்லம்ஸ் இருக்கு, சேரி பகுதிகள், குடிசைகள் இருக்கின்றன. நம்ம நினைக்கிறோம் சென்னையில மட்டும்தான் குடிசைகள், இல்லை என்றால் மும்பையிலும் இருக்கும் என்று. உலகெங்கும் அப்படித்தான் இருந்தது. ரோமிலே நிறைய குடிசைகள். அந்த குடிசைகளிலே யார் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? இந்த அடிமைகள். இவர் அந்த இடத்தை எல்லாம் டெவலப் பண்ண வேண்டும் என்று விரும்பினார். டெவலப் பண்ணணும்னா என்ன பண்றது? என்ன கொளுத்தணும். இவர் கொளுத்திட்டாரு. கொளுத்திட்டு யூதர்கள் எல்லாம் சாகுறாங்க, ஸ்லம்ஸ் எல்லாம் எரிகிறது. 6 நாட்கள் இருந்ததாம். பழியை யார் மேல போட்டாரு? இந்த கிறிஸ்தவ பயலுக்கு தான் செஞ்சிருப்பான், அந்த ஸ்லம்காரங்க எப்பவுமே இப்படித்தான் என்று சொல்லி ஈஸி டார்கெட் அவர்கள் மேல பழியை போட்டு விட்டார். அவர் உட்கார்ந்து ஃபிடில் வாசித்து கொண்டிருந்தாராம் ரோம் நகரம் எரியும் போது. அவர் ஒரு மென்டல், புத்தி சுயாதீனம் இல்லாத ஒரு ராஜா. ஆகவே அப்படியெல்லாம் நடந்து கொண்டார். ஆனால் மொத்தத்திலே நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், யூதர்களிலே 3 விதம். ஒன்று எபிரேய யூதர்கள், இன்னொன்று கிரேக்க யூதர்கள், மூன்றாவது மேசியாவாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள். இப்போ பாருங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 1 முதல் 4 வரை. அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தார். யார்? ஸ்தேவானை. ஓகே. காலத்திலே இஸ்ரவேல் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. பாருங்க, எருசலேமிலே யூதர்களுக்கு வந்த துன்பம் அல்ல, இப்போ சபைக்கு மிகுந்த துன்பம் வருகிறது. சபை எங்க ஆரம்பமாயிற்று? எருசலேமிலே தான் ஆரம்பமாயிற்று. ஆனால் அங்கே சபைக்கு மிகுந்த துன்பம் வந்தது. வாசிங்க தொடர்ந்து. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். சரி, என்ன ஆயிற்று? சிதறி போனார்கள். யாரெல்லாம் போனார்கள்? அப்போஸ்தலர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அனுப்பப்பட்டவர்கள். இப்ப போனது யார்? அனுப்பப்பட்டவர்களா அனுப்பப்படாதவர்களா? அனுப்பப்படாதவர்கள் போனார்கள். அன்பானவர்களே, சுவிசேஷம் பரவ வேண்டும் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் பார்த்து கொள்ளட்டும் என்று இருந்தால் பரவாது. அனுப்பப்படாதவர்களும் புறப்பட்டு போக வேண்டும். அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் என்ன செய்தார்கள்? யூதேயா சிதறப்பட்டு போனார்கள். 2வது வசனம். தேவ பக்தியுள்ள மனுஷர் தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார். சரி, இந்த தேவ பக்தி உள்ள மனுஷர் என்றால் யாரு? யூதர்கள் தான். யூதர்கள்ல இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஓகே, சரி. அப்புறம் சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய்
காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். எஸ். ஸோ அந்த நாட்களிலேயே கிறிஸ்தவர்களுக்கு துன்பம் ஆரம்பித்து விட்டது. யூதர்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த துன்பம். இவர்களை கொலை செய்கிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள் எல்லாம். 4வது வசனம். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போனவர்கள் பாருங்க, அன்றைக்கு மற்ற யூதர்களும் சிதறி போனார்கள், இந்த விசுவாசிகளும் அங்கிருந்து சிதற வேண்டியதாயிற்று. ஆனால் இவர்கள் எங்கும் போய் என்ன செய்தார்கள்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இப்போ பாருங்க 13வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதை போல வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாய் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக திருப்பியுடன் இருந்து பரிசுத்த ஆவியானவர் பெருவளம் பெற்றினார். சரி, அதற்கு முன்பு அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26 முதல். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிட்டு. சரி, 11வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. தேவா நிமித்தமாய் எழுந்தின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே என்று மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு சீக்கிர தேவு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித்திருந்தார்கள். சரி, இப்ப என்ன ஆச்சு? சிதறி போயிட்டாங்க, பல ஊர்களுக்கு போயிட்டாங்க. இப்ப யாருக்கு தான் சொல்றாங்க சுவிசேஷத்தை? அவர்களுக்கு மட்டும்தான். ஏன்னா உயிர் போயிடும், ரொம்ப பயந்து அவர்களுக்கே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ 13வது அதிகாரத்துக்கு திருப்பி வாங்க. 13:1 வாசிங்க. அந்தியோகியா பட்டணத்துள்ள சபையிலே பர்னபாவும் சரி இருக்குங்க. அந்தியோகியாவிலே தான் முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. ஏனென்றால் அங்கே யாரெல்லாம் இருந்தார்? அந்தியோகியா சபையிலே பர்னபா, பவுலோட ஃப்ரெண்டு பர்னபா இருந்தார். வேற நீகர் எனப்பட்ட சிமியோன். நீகர் என்றால் என்ன அர்த்தம்? நீக்ரோ, ஆப்பிரிக்காவை சேர்ந்தவன். சோ பாருங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க. பர்னபா ஒரு யூதன், ஒரு நீக்ரோவான சிமியோன், வேற சிரேனே ஊரானாகிய லூகி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கேதான் அந்தியோகியாவிலே தான் இந்த சபை எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு சபையாக மாறிட்டு. அந்தியோகியா எங்க இருக்கிறது? சிரியா தேசத்துல. இன்றைக்கு சிரியாவிலே நிறைய துன்பங்கள் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் இல்லை? அதாவது இஸ்ரேல் தேசத்திற்கு நேராக வடக்க இருக்கிறது அந்த தேசம் சிரியா. சோ எருசலேமிலே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்படவில்லை. அயல் நாட்டிற்கு போய் சிரியாவிலே தான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று என்று பார்க்கிறோம். சரி, எப்படியாக சபை வேகமாக வளர ஆரம்பித்தது. அந்த சபையின் வளர்ச்சியை பற்றி பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. சபை எப்படி வேகமாக வளர ஆரம்பித்தது என்று பாருங்கள். 6வது அதிகாரம், அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது வசனம். தேவவசனம் விழித்தடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அனைவரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். பாருங்க, எங்கே? எருசலேமிலேயே ஆசாரியர்கள், அவர்கள் நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆவியானவர் அவ்வளவு வல்லமையாக அந்த நாட்களிலே செயல்பட ஆரம்பித்தார். 9வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியாவில் எங்கும் சபையார் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தது. அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு மனுஷக்காரர் ஆறுதலோடு நடந்து பெருகின. எங்கே எல்லாம் பெருகின சபைகள்? யூதேயா, கலிலேயா, சமாரியா. இதெல்லாம் எங்க இருக்கிறது? இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லுகிறோமே, அதிலே எர்மோன் மலைக்கு நேர கீழே இருக்கிற பகுதி தான்
அந்த கலிலேயா என்கிற பகுதி. அதற்கு அடுத்தது இருக்கிற மாவட்டம் தான் சமாரியா. தென் பகுதியில கடைசியாக இருக்கிற மாவட்டம் தான் யூதேயா. சோ எங்கெல்லாம் பெருகிற்று? தேசம் முழுவதும் பெருகிற்று என்று பார்க்கிறோம். சுவிசேஷத்தை அடைத்து வைக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் துணிச்சலோடு கீழ்ப்படிதலோடு இறங்கினால் சுவிசேஷம் எங்கும் பரவி பெருகும். 11வது அதிகாரம் 1வது வசனம். பிரஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். வேறு எருசலேமுக்கு வந்தபோது விருத்தசேதனம் உள்ளவர்கள் நோக்கி, விருத்தசேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் போய் அவர்களோடு போஜனம் பண்ணினர் என்று அவர்களோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு பேதுரு காரியமாயிருந்து வரிசையாக சரி, போதும். 21வது வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாய் கர்த்தருக்கு திரும்பினார்கள். அநேக ஜனங்கள். இப்பெல்லாம் நம்ம தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி ஒத்த மீனாக பிடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு பேதுருவை பார்த்து, உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன், மீன்களை பிடித்து கொண்டிருக்கிற உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொன்னாரே. அதற்கு முன்பு இயேசு என்ன அற்புதத்தை பேதுருவுக்கு செய்து காண்பித்தார்? மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா? பேதுரு சொல்லுகிறார், ரா முழுதும் முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை, சற்றே ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடு என்றார். என்ன கிடைத்தது? வலைகள் கிழிந்து போகத்தக்கதாகவும் படகுகள் அமிழ்ந்து போகத்தக்கதாகவும் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நம்மை மீன் பிடிக்க சொல்லியிருக்கிறார், ஆனால் தூண்டில் வைத்துத்தான் பிடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. மிகுதியான மீன்கள். அங்கே என்ன பார்க்கிறோம்? படகுகள் அமிழத்தக்க நிலையில இருந்தபடியினாலும் வலைகள் கிழிந்து போகிற நிலைமை இருந்தபடியினாலும் அந்த படகுகளில் இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? மற்ற படகுகளில் இருந்தவர்களுக்கு வாருங்கள் என்று சைகை காட்டினார்கள். இப்பெல்லாம் எனக்கு கிடைச்சது, எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், ஒரு பயலுக்கும் சொல்ல மாட்டேன். அப்போ எப்படிங்க வளரும் சபை? இது கர்த்தருடைய சபை. திரளானவர்கள் அதிலே வர வேண்டும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கென்றுதான் இந்த கடைசி நாட்களிலே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இங்கொன்று அங்கொன்று என்று கிடைத்தாலே அதை பற்றி ஃபேஸ்புக்கில் போட்டு, வாட்ஸ்அப்பில் போட்டு, யூடியூப்பில் போட்டு ஃபோட்டோ எடுத்து இங்கே அனுப்பி அங்கே அனுப்பி, இதை வச்சே இப்போ ஒரு கத்தீட்ரல் கட்டிட போகிறேன் என்றெல்லாம் சொல்லி என்ன ட்ராமா எல்லாம். அன்பானவர்களே, ஆத்தும ஆதாயம், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். பன்மையிலே சொல்லுகிறான். ஒவ்வொரு மனுஷனையா கொண்டு வா என்று சொல்லவில்லை. ஆண்டவருக்கு தெரியும், பேதுரு என்று ஒரு மனிதனை பிடித்தால் அவன் அநேகரை கொண்டு வருவான். பேதுருவை கொண்டு வந்தது யார்? அந்திரேயா. அந்திரேயா எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணாரு? இந்த ஒரு ஆத்மா தான் மீனா பேதுரு. ஆனால் அந்த பேதுரு எத்தனையோ ஆயிரங்களை கொண்டு வந்தார். ஆக அவ்விதமாக சபை மிக வலுவாக வளர ஆரம்பித்தது. 12:21 24 தேவவசனம் என்ன செய்தது? வளர்ந்து பெருகிற்று. 13:43 ஜபாலயத்தில் கூடிய சபை கலந்து போன பின்பு யூதரிலும் யூதர் மாத்திரம் என்ற பக்தியுள்ளவர்களும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடைய இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையினாலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். போதும். அதுல என்ன புரியுது உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் என்ன பண்றாருங்க? மக்கள் they become follower of leaders.
பவுலையும் பரலோகம் பின்பற்றும் பொழுது அவர் அதெல்லாம் ட்ரூ. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், இதுல இருக்கு பாருங்க. ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு அப்படின்னா என்ன? ஜெப ஆலயம் சினகாக். பவுல் சினகாக்ல இருந்தெல்லாம் துரத்தப்பட்டவர் இல்லையா? இப்போ கிறிஸ்தவர் ஆயிட்டார். எங்க போய் மீன் பிடிக்கிறாரு? சினகாக்ல. அங்க போய் தூண்டில போட்டு வந்துடுறாரு. ஜெபாலய ஆராதனை முடிஞ்ச பிறகு இவங்க எல்லாம் வெளியே வர்றாங்க. நிறைய பேர் வெளியே வந்திருப்பாங்க, தீவிரவாதிகள் எல்லாம் கூட வந்திருப்பாங்க, எபிரேய யூதர்கள் வந்திருப்பாங்க. ஆனா அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யூதரிலும் யூத மார்க்கத்து அமைந்த பக்தி உள்ளவர்களிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூத மார்க்கத்து அமைந்த பக்தி உள்ளவர்கள், கிரேக்கர்கள், ரோமர்கள் எல்லாம் கூட இவங்க சொல்றத கேட்டு யூத மார்க்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப பவுல் போய் புது குண்டை தூக்கி போடுறாரு. ஐயா, இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு, வாங்க நான் சொல்றேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வந்து, மேசியா வந்து விட்டார், இனிமேல் உங்களுக்கு விருத்த சேதனம் தேவையில்லை, அவர் உங்களை ரட்சிக்கிறார் என்று அவர்களையும் ராஜ்யத்திற்குள்ளே சேர்த்து கொள்ள பவுல் ஊழியம் செய்தார். அதன் விளைவாக அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் போய் தைரியமாக ஆண்டவரை அறியாத மக்கள் நடுவிலே போய் விதையை ஊன்ற வேண்டும். அப்போதுதான் அது முளைத்து கனியாக வரும். சுவிசேஷம் எங்கும் பிரசித்தி பெற வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது. 14வது அதிகாரம் 21வது வசனம். அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பினது. சரி, என்ன செய்தார்கள்? அநேகரை சீஷராக்கினார்கள். அநேகரை, சும்மா 5, 10 என்று இல்லை, பெரிய பெரிய நம்பர்ல, 3 digits 4 digitsல சீஷர்கள் ஆக்குகிறார்கள். அன்றைக்கே அது நடந்தது. அன்றைக்கு நமக்கு இருக்கிற வசதி கிடையாது. இன்றைக்கு ஒரு மெசேஜை போட்டு 10,000 பேருக்கு அனுப்பிவிட முடிகிறது. ஆனா அன்றைக்கு 1 to 1 தான் எல்லாமே செய்ய வேண்டும். அன்றைக்கே அதை அவர்கள் சாதித்தார்கள். சபையின் ஆரம்ப காலங்கள். 16வது அதிகாரம் 5வது வசனம். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் சிறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. எவ்வளவு நாளைக்கு ஒரு சபைகள் பெருகின? நாளுக்கு நாள். டெய்லி the number of disciples was increasing daily. இன்றைக்கு அது நடைபெறுகிறதா? 17வது அதிகாரம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாழ்ய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களின் பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஆமா, என்ன தினந்தோறும் வேத வசன வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். விசுவாசிகளாக வருகிறவர்கள் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, அவர்கள் சீஷர்களாக மாற்றப்பட வேண்டும். வசனத்திலே வேறொன்ற பயிற்றுவிக்க வேண்டும் இல்லையா? ஒரு செடி நன்றாக வளர்ந்து செழித்து வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்றால் அது முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஊன்றப்பட்ட உடனே வேர்விட வேண்டும், பலப்பட வேண்டும், வளர வேண்டும், கனி கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். வசனத்திலே அவர்கள் வேரூன்ற வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, கீழே வேர் கொண்டு மேலே கனி கொடுக்க வேண்டும். கீழே வேர் இல்லாம இன்னைக்கு பொம்மை பழங்கள் எல்லாம் நிறைய மரங்கள்ல தொங்குது. அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஒரிஜினலை விட அட்ராக்டிவா இருக்கு. இந்த ஜூஸ் கடையில எல்லாம் போட்டிருக்கிறானே, எனக்கு ரொம்ப நாளா தெரியாது அதெல்லாம் பிளாஸ்டிக்னு. நான் யோசிச்சேன், இதெல்லாம் அழுகாதா இந்த பழம் எல்லாம்? அழுகவே அழுகாது. ஸோ பிளாஸ்டிக் விசுவாசிகளை உற்பத்தியாக்க வேண்டாம். மெய்யான விசுவாசிகள் அழுவார்கள், சிரிப்பார்கள், கோபப்படுவார்கள், சந்தோஷப்படுவார்கள், துக்கப்படுவார்கள். எல்லா உணர்வுகளும் அவர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட
விசுவாசிகளை, பாடுள்ள மனிதர்களை மீட்க தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, விதமாக அந்த நாட்களிலே சபை வேகமாக, இதெல்லாம் எப்போ நடந்தது? இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை யார் எழுதினார்? லூக்கா. லூக்கா இயேசுவின் எத்தனாவது சீஷர்? இயேசுவின் சீஷர் கிடையாது. இயேசுவின் சீஷர்கள் எல்லாருமே யூதர்கள். இந்த லூக்கா யாரு? யூதர் கிடையாது, புறஜாதியார். ஆனா பவுலுடைய ஃப்ரெண்டு. பாருங்க, பவுல் படித்த மனிதன். அவர் வேற படித்த ஆட்களை தனக்கு நேராக இழுத்து கொண்டார் சுவிசேஷத்திற்காக. இவர் ஒரு படித்த மனிதன், கல்விமான். இந்த லூக்கா அவர் ஒரு மருத்துவர், ஒரு வக்கீல், ரெண்டும் படித்திருந்தார். தியோபிலுவேன்னு அவர் ஒரு இமேஜினரி ஃபிகருக்கு எழுதுறாரு. அவருடைய பேர் லூக்கா. தியோபிலுவே என்று சொல்லி அதை அட்ரஸ் பண்ண, டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்வது போல. தியோபிலாஸ், தியோஸ் என்றால் என்ன? தேவனை நேசிக்கிறவர்களே, அதுதான் அதுக்கு அர்த்தம். தியோபிலுவே என்றால் கிரேக்க மொழியில. அது நிறைய பேர் பெயரா வச்சிருக்கிறாங்க. தியோபிலஸ் என்ற பெயர் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் அதோடைய அர்த்தம் தேவனை நேசிக்கிறவர்களே, கர்த்தருக்கு பிரியமானவர்களே என்பதுதான் அதன் அர்த்தம். லூக்கா எழுதுகிறார். இவ்வளவு விளக்கங்களை அவர் தெரிந்து எழுதுகிறார். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் எதற்காக எழுதப்பட்டது தெரியுமா? இல்ல, பவுலை பிடிச்சி ஜெயிலில் வச்சுட்டாங்க. அப்புறம் கழுத்தை வெட்ட போறாங்க. அப்போ லூக்கா பவுலை பார்க்க போறாரு. லூக்கா கிட்ட பவுல் சொல்றாரு, பாருய, நீ தான் இதுல ஒரு காரியம் பண்ணும். ஜட்ஜ் எல்லாம் உனக்கு தெரியும் இல்லையா? ராஜா எல்லாம் தெரியும், ஆளுநர் எல்லாம் தெரியும். ஆகவே இது ஒரு கேஸ் ஷீட் எழுத வேண்டும். கிறிஸ்தவர்கள் யார், இயேசு யார், பவுல் யார், கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்யவில்லை, இயேசு என்ன செய்தார், என்ன செய்யவில்லை, பவுல் என்ன செய்தார், என்ன செய்யவில்லை. இவர்கள் தேச துரோகிகள் அல்ல, இவர்கள் ரோமருக்கு எதிரானவர்கள் அல்ல, இவர்கள் நமக்கு பாதுகாப்பு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறவர்கள் அல்ல என்பதை சட்ட ரீதியாக எழுதி அகிரிப்பாவுக்கு கொடுக்க, ஃபீலிக்ஸுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இதை எழுத வைக்கிறார் பவுல். பவுலும் டிக்டேட் பண்ணியிருப்பார், அவரும் படித்தவர், இவர் லாயர். அதனால இவருக்கு தெரியும் எப்படி சொல்ல வேண்டும் என்று. ஒரு கேஸ் நீதிபதி இடத்துல வர வேண்டும் என்றால் நீதிபதிக்கு டைம் இருக்காது, நிறைய கேசஸ் முடிக்க வேண்டும், அதை யாராவது சொல்ல வேண்டும். அதற்குத்தான் வக்கீலை நியமிக்கிறோம். ஒரு கதையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை நாடகமாக, இல்லை என்றால் சினிமாவாக நடித்து காண்பிக்கிறார்கள். அவர்கள் நடித்து காண்பிக்க வேண்டும் என்றால் அந்த கதையின் சொந்தக்காரர் போய் அவரிடத்திலே கதையை சொல்ல வேண்டும். 2 நாள் 3 நாள் 4 நாட்கள் உட்கார்ந்து நேரம் எடுத்து கதையை சொல்ல வேண்டும். கதையை அந்த நடிகர் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அவர் உள்வாங்கிக் கொண்டார் என்றால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு திரை காட்சியை உருவாக்கிவிட முடியும், உள்ளங்களை தொட்டுவிடும். ஆகவே இந்த உண்மைகளை இந்த லூக்கா மூலமாக அந்த ஃபீலிக்ஸுக்கு கொடுத்தால் அவர் உணர்வு பூர்வமாக இதை புரிந்து கொள்வார் என்பதற்காக எழுதப்பட்டது. அதுல இருக்கிறதெல்லாம் சத்தியம், அதுல இருக்கிறதெல்லாம் கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அது நமக்கு இன்றைக்கும் பயனுள்ள புஸ்தகமாக இருக்கிறது. சரி, கொஞ்சம் ரொம்ப விரிவாக போய்விட்டேன். என் மனைவி சொல்வார்கள், நீங்க என்ன இப்படி போனா இன்றைக்கு முடிய போகிறது. ஆனா இதெல்லாம் சொல்லலைன்னா உங்களுக்கு மிஸ்ஸிங் லிங்க்ஸ் ஆகத்தான் இருக்கும். ஆகவே தான் இவைகளை சொன்னேன். சபை வளர்ந்தது, அதுதான் பாட்டம் லைன். ஆனால் எதிர்ப்புகளின் நடுவிலே வளர்ந்தது. யூதர்கள் என்பவர்கள் பெரிய பிரம்மாண்டமானவர்கள் அல்ல, அடிமைகளாக இருந்தவர்கள் தான். அது மட்டுமல்ல, யூதர்களை பற்றி இன்னொன்று, இந்த 70வது ஆண்டு மட்டுமல்ல, அதற்கு பிறகும் 2 முறை ரோமர்கள் வந்து அவர்களை அழித்தார்கள். 3வது முறை அவர்கள் 150
50வது ஆண்டு பக்கத்துல வந்து என்ன செய்து விட்டார்கள், இவர்களை எல்லாம் கெரான் என்ற நிறைய பேரை கொன்று, இவர்களுடைய தொல்லை தாங்க முடியவில்லை என்று நிறைய பேரை கொன்று விட்டு மிச்சம் எல்லாரையும் எருசலேமை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். ஒரு பயலும் இருக்கக்கூடாது யூதர்கள் என்று சொல்லி அவர்களை வெளியேற்றி விட்டு அதை தங்களுடைய நகரமாக மாற்றி விட்டார்கள் ரோமர்கள். எதை? எருசலேமை. அங்கே தேவாலயம் உடைக்கப்பட்டது. அந்த இடத்திலே அவர்களுடைய ஒரு தேவாலயத்தை கட்டிவிட்டார்கள், ஒரு கோயிலை கட்டிவிட்டார்கள். அதற்கு பிறகு அந்த ஊர்கள் அத்தனையும் நொறுக்கி விட்டார்கள், புதிய நகரத்தை அங்கே கட்டினார்கள். ஆகவே அன்றைக்கே யூதர்கள் அங்கிருந்து அனுப்பப்பட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு அரபு நாட்டவர்கள் வந்தார்கள், அரேபியர்கள், இஸ்லாமியர்கள் வந்து மீண்டும் எருசலேமை ஆக்கிரமித்தார்கள். அப்போதும் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அங்கே அவர்களுடைய புனித ஸ்தலத்தை ஏற்படுத்தினார்கள் எருசலேமிலேயே. இன்றைக்கும் அவர்களுடைய ஆளுகையில இருக்கிறது அந்த பகுதி. இவ்வளவு சரித்திரங்கள் நடந்த பூமி அது. எஸ். ஆகவே இதெல்லாம் பலஸ்தீனர்கள் இந்த இடத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்ல. எல்லாம் நம்ம வசதிக்காகத்தானே பேசுவோம், நம்ம வக்கீல் நமக்காகத்தானே பேசுவாரு. ஸோ அது மாதிரி பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் உண்மை சரித்திரத்தில் இருக்கிறது. சரித்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதான் இந்த பைபிள் நமக்கு பொருள் உள்ளதாக இருக்கும். இல்லை என்றால் ஏதோ ஒன்றில் ஒரு லூப்பில் மாட்டிக்கொண்டு அதையே பேசிக்கொண்டு இருக்கிறோம், அதையே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை பற்றியே தான் இன்றைக்கு எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சரித்திரம் என்பது மிகப்பெரியது. சபையின் சரித்திரம் அதைவிட பெரியது. அதை நாம் கிரமமாக கற்றுக்கொள்வோம். அடுத்த வகுப்பிலே அந்த துன்புறுத்தல்களுக்கு பிறகு அந்த 1ஆம் நூற்றாண்டின் கடைசியிலும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுகளிலும் வந்த துன்புறுத்தல்கள் யூதர்களிடமிருந்து வந்தது, பிறகு ரோமர்களிடமிருந்து கிறிஸ்தவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தன என்பதை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.